ரைட். பொருளாதாரம் சம்பந்தமான கருத்துக்கள் இந்தியாவில் யார் யார் பார்த்தோம்? வள்ளுவர் அவருடைய கருத்து, காந்தியடிகளோட கருத்துக்கள், அப்புறம் ஜவஹர்லால் நேரு பார்த்தோமா? குமாரப்பா பார்க்கணும். குமாரப்பா பார்க்கணும். அது கொஞ்சம் திறந்து வைக்க சொல்லுங்கள். அப்படி வச்சுருங்க. இப்போ ஜேசி குமரப்பாவோட கருத்து. ஜோசப் செல்லத்துறை குமரப்பா 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காரு. டிஎன்பிசியில் கேட்பாங்க, இந்த ஃபேக்ட் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளையும் முன்னோடியாக அறியப்படுகிறார். காந்தியம் அவருடைய கொள்கை என்னன்னு சொல்கிறாங்க? காந்தியம் அப்படின்ற இடத்துல காந்திய பொருளாதார கொள்கை என்ன? கிராமப்புற முன்னேற்றம். கிராமப்புறத்தான என்னது? இந்தியாவோட முதுகெலும்பு. தண்ணீரை பெற்ற கிராமங்கள் உருவாக்கணும். அதேமாதிரி அந்தந்த கிராமத்தில் என்ன பண்ணணும்? பவரை கொடுத்தோன்னா அந்தந்த கிராமத்தை அவன் பார்த்துக்கணும். அந்த மாதிரி காந்திய பொருளாதாரம். காந்திய பொருளாதாரத்தை சொன்னவர் யார்? ஜேசி குமரப்பா. ஓகேவா? நெட்டு இருக்குல்ல? அவர்தான் பாருங்க. அவர் காந்தி பிரின்சிபலை வச்சு இப்போ சொல்கிறாரு. காந்தியின் கருத்தான கிராம தொழில் வளர்ச்சி கழகம் இதெல்லாம் ஆதரிக்கிறார். யார்? ஜேசி குமரப்பா. கிறிஸ்தவ மற்றும் காந்திய மதிப்பீடுகள் ரெண்டையும் உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கார். கிறிஸ்டியன் தானே அவர். ஜோசப் செல்லத்துறை குமரப்பாவா ரெண்டையும் கொண்டுட்டு வர்றார். அகிம்சை கொள்கை. யாரையும் காந்தியோட கொள்கை என்னது? அகிம்சை. அகிம்சைனா என்ன அர்த்தம்? யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. ஓகேவா? மனித நடவடிக்கைகளை மையப்படுத்துதல். யாருக்கும் துன்பம் தராமல் மனித நடவடிக்கைகள் மையப்படுத்தணும். மற்றும் முன்னேற்றம். முன்னேற்றம் என்னது? எல்லாருக்கும் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கிடைக்கணும். அதான் முன்னேற்றம். பொருள் மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க. பொருள் முதல் வாதத்திற்கு பதிலாக மெட்டீரியலிசம் எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க. பொருள் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு தடவை. மெட்டீரியலிசம். ஹியூமன் டிக்னிட்டி, மனிதனுடைய மாண்பு. பொருள் இருக்கிறவன் தான் பெருசாக பார்க்குறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனுஷனை ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறார். சோசியலிசம் எடுத்துரைக்கும் வர்க்கப்போர் முக்கியத்துவத்தை நிராகரிக்கும். அதே வேளையில் சோசியலிசத்தோட வேலை என்னது? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். உயர் ஜாதிக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. கோகுல் பிரசாத். தடையில்லா சந்தையில் பருப்பொருள் வளர்ச்சி. தடையில்லா சந்தைன்னா என்ன அர்த்தம்? உற்பத்தி செய்கிறோம், உலகத்தில் எங்கே வேணாலும் ஏற்றுமதி பண்ணலாம். அந்த மாதிரி அதெல்லாம் அவரோட இது. அதை விட்டுருங்க.
மனிதனின் பொருளாதார தேவைகள் நிறைவேற்ற வேண்டுமானால் மனிதனுடைய பொருளாதார தேவை உணவு உடை இருப்பிட இதெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக வாழணும். பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை, ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் என்று கூறுகிறார். நோட் பண்ணிக்கோங்க, காந்தி மாதிரியே. பொருளாதார பிரச்சனைனா அர்த்தம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதல்ல கல்வி கிடைக்கணும். கல்வி கிடைக்கணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். அப்போ சமூகத்தில் இருந்த பிரச்சனை அப்போ என்ன? ஜமீன்தார் முறை, சொத்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, ஒரு குரூப் மட்டும் நல்லா வருமானத்தை ஈட்டிட்டு வேலை செய்யாமல் இருப்பான், இன்னொரு குரூப் உழைச்சிட்டு என்ன நினைப்பான்? அதே நிலைமையில் கிடப்பான். அதெல்லாம் மாற்றணும். சரியா? ரைட். வேலையின்மையை போக்கணும். வேலையின்மையை போக்குனா வறுமை உயரும், வறுமை குறையும். அப்புறம் என்னது? ஆதரவற்ற நிலை. ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் இருக்கக்கூடாது, கிடைக்க வைக்கணும். இதெல்லாம் யாரோடது? ஜோசப் குமரப்பாவனுடைய அது. யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியம் பணியாற்றினாராமா. சத்தியாகிரகத்தின் போது, எந்த சத்தியாகிரகம்னு தெரில. சத்தியாகிரகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? காந்தி வந்தவுடனே. காந்தி அரசியல் எப்போ இறங்குறாரு? 1917 சொல்லலாம். 1917. அதுக்கு முன்னாடி அரசியல் இறங்க மாட்டார். ஆனால் காந்தியோட காலம் எப்போ? 1919 தான். சத்தியாகிரகத்தோட இது என்னது? கோட்பாடு உண்மையில் நம்பிக்கை, அதை அகிம்சை வழியில் அடைதல். அதான் சத்தியாகிரகா. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சத்தியாகிரகா இருந்திருக்காரு இவர். நம்ம ஊர் எங்கே? காரைக்குடியா? இந்த ஊர் போட்டுருந்தா சிதம்பரமா? கோரப்பா பிறந்த ஊர் தஞ்சாவூரில். பிறந்தவரெலாம் அங்கே குஜராத்தில் போய் வேலை செஞ்சுருக்காரு. அங்கே அதே நேரத்தில் என்னார்? ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்காரு குஜராத் வித்யாபீடத்தில். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகம் உருவாக்கியிருக்கார் 1935. முக்கியமான ஃபேக்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லையும் வந்ததில் வரும் இந்த தடவை. வெள்ளையினை வெளியேறி இருக்கும்போது ஓராண்டிற்கு மேலும் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளையினை வெளியேறி இயக்கம் எப்போ நடந்துச்சு? எப்போ? கடைசி போராட்டம் தான் 42 1942. இரண்டாம் உலக போர் பீரியடு. பாட்டியில் என்ன நடக்கும்? தனிநபர் சத்தியாகிரகான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னது? வெள்ளையினை வெளியேறி இயக்கம். கடைசி போராட்டம் இந்தியாவில். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் மற்றும் கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள் 1945 வெளியிட்டிருக்காரு. இந்த நூலோட ஆசிரியர்னு கேட்பாங்க. அடுத்து கிறிஸ்தவம், அதன் பொருளாதாரம் வாழ்க்கை முறையும், அதுவும் 1945. இந்த 2 நூலுக்கு ஆசிரியர் யார்? குமரப்பா. என்ன குமரப்பா? ஜேசி குமரப்பா. ஜோசப் செல்லதுரை குமரப்பா. ஃபேக்டில் கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. காந்தியை பின்பற்றுவார். சுற்றுச்சூழல் குறித்து நிறைய கோட்பாடுகளை உருவாக்கி, இயற்கையை அழிக்காமல் தான் என்ன பண்ணணும்? பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், இயற்கை அழித்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் என்னது? யாரோடது? காந்தியோட கோட்பாடு. ஜேசி குமரப்பாவும் காந்தியை தான் பின்பற்றார். வரலாற்று ஆய்வாளர். அவங்க காலத்தை சேர்ந்தவங்களில் ரிசர்ச் பண்ணுறவங்க அவரை பச்சை காந்தின்னு சொல்கிறாங்க. யாரை? அவரை பச்சை தமிழண்டான்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி காந்தி தான் அவர், வேறு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. யாரை? ஜேசி குமரப்பாவை. யார் சொல்கிறா? ராமச்சந்திர குகா அப்படின்றவர். அந்த அளவு காந்திய கோட்பாடை பின்பற்றியிருக்கார். சுற்றுச்சூழல் சம்மந்தமாக அடித்தளம் அவர் தான் போட்டிருக்காரு. இந்தியாவோட திட்ட கமிஷனில் இருந்திருக்கார். பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, அதில் இருந்திருக்கார். சீனாவுக்கு போயிருக்காரு அரசு முறை பயணமாக. கிழக்கு ஐரோப்பா, ரஷ்யா அவங்களாம் இருக்காங்களே, அங்கே போயிருக்காரு. யார்? ஜேசி குமரப்பா. அவரை நினச்சிட்டே பார்த்துட்டு வரணும். இதெல்லாம்
அங்கு இருந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை பார்வையிட்டு நம் நாட்டில் அமல்படுத்த முனைந்தார். கேட்கலாம், ஜேசி குமரப்பா எந்த நாட்டில் இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் கிராமப்புற முன்னேற்றத்துக்காக திட்டங்களை தீட்டினார்னு கேட்பாங்க. எந்த நாடுகள்? கிழக்கு ஐரோப்பா. மேற்கு ஐரோப்பா இல்லை, கிழக்கு ஐரோப்பா. சரியா? மெயினாக நான் சொல்லுவேன், டென்மார்க். வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்று. ஆனால் அவங்க இன்னமும் என்ன தெரியுமா பொருளாதாரம்? மாடு மேய்க்கிறது தான் பொருளாதாரம், பன்னி வளர்க்குறது தான் 2 பொருளாதாரம். ஆனால் உலகத்திலே வளர்ச்சி அடைஞ்ச நாட்டில் அவன் ஒருத்தன். கிளாஸில் பேசியிருப்போம். அந்த மாதிரி உருவாக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ ஜேசி குமரப்பா யார்? காரைக்குடிக்காரரு, குஜராத்தில் வேலை பண்ணார். பச்சை காந்தி என அழைக்கப்பட்டார் குகாவால். ஆமாவா? ராமச்சந்திர குகாவால் அழைக்கப்பட்டார். காந்தியோட பிரின்சிபல் தான் இவரோடது. திட்டக்குழுவில் பணியாற்றியிருக்காரு. இவரோட கொள்கை என்னது? கிராமப்புற மேம்பாடு, கிறிஸ்தவம், பொருளாதார வாழ்க்கை, அது சம்மந்தமான பேப்பர்லாம் வெளியிட்டிருக்காரு. சரியா? அப்போ காந்தியின் பிரின்சிபலு, கிறிஸ்டியானிட்டி அந்த பிரின்சிபல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்கார். யார்? ஜேசி குமரப்பா. எந்த ஊரில் பிறந்தார்? தஞ்சாவூர். எந்த ஆண்டு? 1892. VKRV ராவ். PR பிரமானந்தாவின் கூற்றுப்படி அவர் சொல்கிறார், சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களான DR காட்கில், CN வக்கீல், VKRV ராவ் இவங்க 3 பேரும் இந்திய பொருளாதாரத்தில் கட்டமைக்கிறதுல முக்கியமானவங்க. நேருக்கு பக்கபலமாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளாதார வல்லுநர்கள். VKRV ராவ் அவரோட முக்கியமான கருத்துக்கள்: தேசிய வருமானம், நேஷனல் இன்கம் கால்குலேஷன், உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்களின் பகிர்வு. இது 3 என்னது? பகிர்வு. எல்லா மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வைக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்டு, நியூட்ரிஷன் அண்டு கூட்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைச்சா தான் நான் அந்த நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் வேலை வாய்ப்பு, தொழில் பகிர்வு. இது இருந்தால் தான் என்னாகும்? இது நல்லா கிடைக்கும். அதேமாதிரி இது இருந்தால் தான் என்னாகும்? நேஷ்னல் இன்கம் அதிகமாகும். நேஷ்னல் இன்கம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த மக்கள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? யார் சொல்கிறா? VKRV ராவ். தேசிய வருமான கணக்கீட்டு முறை. JM கீன்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்திருக்கிறார். யார் JM கீன்ஸு? நவீன பொருளாதாரத்தின் தந்தை. இந்தியாவை கலப்பு பொருளாதாரம் என பெயரிட்டவர். அவரோட சீடராமா, அவர் மாணவராமா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொருளாதார மேலாள் கோலின் கிளார்க் அவரு கூட சேர்ந்துருக்கார். அதேமாதிரி HW சிங்கர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா. கீன்ஸோட மாணவரில் சிறந்தவராக VKRV ராவை சொல்கிறாங்க. ராவோட கணக்கீட்டு முறை பொதுவாக வளரும் நாடுகள் உகந்த தேசிய வருமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்போவே நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் இருக்குல்ல, அந்த மெத்தடை சொல்லியிருக்காரு. முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தின் முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை ஆய்வு செய்தால். மல்டிபிள்ஸ். சேமிப்பு இருந்தால் தான் நாம் முதலீடு இருக்கும். முதலீடு இருந்தால் பொருளாதாரம் வளரும். அதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்து, வளர்ச்சி குன்றிய நாடுகளில் தொழில் மயமாக்கலின் விளைவுகள் என்ன பண்ணும்? தேசிய வருவாய் இணைத்து படிக்கணும் அப்படிங்கிறார். யார்? VKRV ராவ். இதெல்லாம் பெரிய விஷயம் விட்டுருங்க. முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாகிறது. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம். எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்? GDP உயருமா? அப்போ பொருளாதாரம் முன்னேற்றம்.
அப்போ அந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கான், நல்லா வளமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பன்னாட்டு உணவு உதவி, அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு என்ன பண்ணும், முதல்ல உணவுலாம் என்ன பண்ணு கொடுத்து உதவி பண்ணு அப்படிங்கிறாங்க. உணவுலாம் கொடுத்து உதவி பண்ணுன்றாங்க. யார தேவையில்லாம் நோண்டி விட்டுருக்குறாங்க. அதுமாரி இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சப்போ யார் ஹெல்ப் பண்ணது, அமெரிக்கா உதவி இருப்பான். அது மாதிரி உதவணும்னு நிறைய கொள்கை வகுத்தாராம அவர். அது ஒரு பெரிய எல்லாம் விட்டுருங்க. சமதர்மத்திற்கு ஆதரவு, இவர் யார், ஏகே ராவ். சமதர்மம்னா என்ன அர்த்தம், எல்லா பிஸ்னஸையும் யார் பண்ணுவாங்க, அரசாங்கம் செய்யும், மக்கள் அதில் வேலை செய்வாங்க. இவரோட ஐடியாவும் தான் யார் எடுத்துக்கிட்டா, ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கிட்டார். முக்கியமான துறையெல்லாம் அரசாங்கம் முதலீடு செய்யும், கொஞ்சம் துறை அரசாங்கம் என்ன பண்ணும், தனியாருக்கு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அதனால தான் கலப்பு பொருளாதாரமாக மாறுது. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும், பொதுத்துறை பொருளாதார வளர்ச்சியின் உச்சத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பொருளாதார முன்னேற்றம் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் என்றும். பொதுத்துறைனா இது அரசாங்கம் முதலீடு செஞ்ச நிறுவனங்கள் அப்படிங்கிறார். தொழில் மயமாதல், தொழில் மயமாதல்னால் எதை குறிக்குது, இரண்டாம் நிலை தொழில். முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். இதில் தொழில் மயமாதல்னால் இரண்டாம் நிலை தொழில். இரண்டாம் நிலை தொழில் என்ன பண்ணுவாங்க, வெரி குட், முதல் நிலை தொழிலிருந்து வரக்கூடிய மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுறோம். அங்கே வேலை வாய்ப்பு என்ன இருக்கும், அதிகமாக கிடைக்கும், வருமானமும் அதிகமாக இருக்கும். அப்போ வேலையின்மை குறையும். விவசாயத்தில் என்ன தான் பண்ணாலும் என்ன ஆகாது, இறுதி நிலை உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியாது. இதில் விவசாயத்தில் அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களாம் எங்கே கொண்டுட்டு வரணும், இரண்டாம் நிலை தொழிலுக்கு மூன்றாம் நிலை தொழிலுக்கு கொண்டு வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி உயரும். அதான் கான்செப்ட். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, இவர் எழுதின நூல் நோட் பண்ணிக்கங்க, ஃபேக்ட். இந்த நூலுக்கான ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவில் தனிநபர் வருமான குறைவிற்கும் தனிநபர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் பின்வரும் காரணங்களை விளக்குகிறார். தனிநபர் வருமானம் கம்மி, சாப்பாடு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. என்ன காரணம், இந்த காரணத்தெல்லாம் அந்த புக்கில் சொல்கிறார் இவர். முறையற்ற நில உடைமை. முறையற்ற நில உடைமை புரியுதா, லேண்ட் ஓனர்ஷிப். எப்படி இருந்துச்சு, ஜமீன்தார் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 10,000 ஏக்கர் ஒரு ஜமீன்தாருக்கு தான் சொந்தம். லேண்டு யாருக்குமே சொந்தம் இல்லை. மற்றவங்களாம் வேலை செய்யணும், வேலை செஞ்சு 40% அவன் எடுத்துக்கிட்டு 60% 70% கொண்டு போய் ஜமீன்தார்கிட்ட கொடுத்துடணும். அப்படி தான் இருந்தது. இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில், அதெல்லாம் உடச்சிட்டாங்க. அது முதல்ல ரிஃபார்ம் பண்ணது ஜம்மு காஷ்மீர் தான். ப்ராப்பராக நில உடைமை சீர்திருத்தம் செஞ்சு ஜம்மு சுதந்திரத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அங்கே. அப்புறம் 70க்கு மேலே தமிழ்நாட்டில் நடக்கலை. ஏன்னா ஜமீன்தார் தான் காங்கிரஸில் இருப்பான். காங்கிரஸ் அவனுங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதை உடச்சாலே யார், நம்மால் தான். 2-3 ஜியோ போட்டார், அடித்தார். இப்போ எல்லாத்துக்கும் லேண்டு இருக்குது, சிறு குறு விவசாயி நிறைய பேர் இருக்கான் அப்படின்னாக்கா அந்த ஆள் தான் காரணம். அதனால தான் யார் அவன், திருடன், அயோக்கியன், குடும்ப ஆட்சி நடத்துகிறான், எல்லாம் பரப்பி விட்ருப்பானுங்க பொய்யா. ஆமாவா, சரி. நிலம் துண்டாடல். எனக்கு 10 ஏக்கர் இருக்குது, எனக்கு 4 குழந்தைக்கு பிறகும். அப்புறம் என்ன ஆகும், ஆளுக்கு 2.5 அவனுக்கு 2 குழந்தை பிறக்குது, ஆளுக்கு 1.25 அவனுக்கு 2 குழந்தை பிறக்குது. எவ்வளோ ஆயிரும், 3/4 ஏக்கருக்கு கூட கம்மியாக தான் இருக்கும். அப்படி இப்போ நல்லா சின்ன சின்னதாக போக என்ன ஆகும், நவீன வேளாண் முறையை பின்பற்ற முடியாது. டிராக்டரு 3/4 ஏக்கருக்கு டிராக்டர் நீ வச்சு உழுக முடியுமா, கிணறு வெட்ட முடியுமா 3/4 ஏக்கருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறார். நிலம் பிரிக்க, அதான் நிலம் துண்டாட. எல்லாம் நீர்ப்பாசன வசதி இல்லை. அப்போ
பேரளவு தொழில்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம். இரண்டாம் நிலை தொழில் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த குடும்பத்தில் 2 பேர் இருப்பான், 5 குழந்தை பிறந்திருக்கும், 7 பேர் சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்புறம் அந்த 7 பேருக்கு 2 குழந்தை பிறக்குது. அப்போ எவ்வளவு? 14, 7, 19, சாரி 21, 23 பேர் வேலை செய்வான். 2 பேர் வேலை செஞ்ச இடத்துல 21 பேர். ஏன்? இரண்டாம் நிலை தொழிலில் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால் எங்கேயும் போக முடியாது. அது தமிழ்நாட்டில் மட்டும் மாறி இருக்குது. நிறையா தொழில் கொண்டு வந்து தொடங்குறாங்களா. இப்போ கிராமத்தில் அப்பா அம்மா பார்க்கட்டும், அண்ணன் யாராவது ஒருத்தன் பார்ப்பான், மற்றவெல்லாம் எங்கே வந்துடுவான்? நகரத்துக்கு வந்துடுவான். இதெல்லாம் சும்மாலாம் நடக்கலை. அரசியல் பேச்சு என்ன ஆக போகுது அப்படிம்பாங்க. அரசியல் தான் எல்லாமே செய்யும். சரியான அரசியலாக இருக்கணும். ஏதோ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சவர், எங்கள் தாத்தாவுக்கு பிடிச்சவர், பத்திரிகையில் எழுதுகிறான் சும்மா புரட்சி கிரச்சின்னு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் ஆமாம், அது புரிஞ்சு. ஓகேவா? அடுத்தது முதலீடு இன்மை. சேமிப்பு இருந்தால் தான் என்னாகும்? முதல்ல சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் தான் அடுத்து சேமிப்பு பண்ண முடியும். அப்போ தான் என்னாகும்? முதலீடு கிடைக்கும். முதலீடு கிடைச்சா தொழில் வளம் பெருக்கும். இதெல்லாம் யார் சொல்கிறா? AKRV ராவ் சொல்லிட்டு வர்றாரு. அவரை நினச்சிட்டே கேட்டுட்டு வாங்க. அடுத்து நாணயத்தில் சுயாட்சி கொள்கையின்மை மற்றும் பணம் பற்றிய கருத்துக்களில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தது. நம்ம இந்திய ரூபாய்க்குன்னு பெருசாலாம் மதிப்பு கொடுக்கல. வெளிநாட்டுக்காரஞ்சி நம்ம நாட்டு பணத்தை மதிக்க மாட்டானுங்க. நம்ம தங்க வச்சுருக்கோமா, அதை வச்சு தான் நமக்கு கடன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், எக்ஸ்போர்ட் பண்ணுவான். எல்லாம் கிராம தொகுதிகள், கிளஸ்டர்ஸ், ரூரல் கிளஸ்டர்ஸ். கிராம முன்னேற்றத்துக்காக கிராம குழுக்களை உருவாக்கணுங்கிறாரு. ஊரக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தொகுப்பாக ஒரே அழகாக செயல்பட வேண்டும். 4-5 கிராமம் ஒன்று சேர்ந்து செயல்படணுங்கிறார். சமூக பொருளாதார மேம்பாடு அடையும். ஆனால் சமூக மேம்பாடு அடையிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். சமூக மேம்பாடுனா என்ன அர்த்தம்? எல்லோரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பெரிய வார்த்தை அது. அதுக்கு யார் ஒர்க் பண்ணும்? அந்த ஊர் தலைவர்கள், ஜமீன்தார், அவெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். விட்டு கொடுங்கடா, எல்லாம் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி ஒரு சில படம்லாம் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், 80s. அக்குழுக்கள் திறம்பட சுய முன்னேற்றம். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம மக்கள் கருதி என்ன பண்ணணும்? செயல்படணும். இங்கே தான் நம்ம ஜாதியை வச்சு பிரிச்சிட்றானுங்களே, நம்ம ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன்ட்டு. குழுக்கள் ஒன்றுக்கொன்று உதவி கொள்பவராகவும், பக்கத்து ஊர் குழு, நம்ம ஊர் குழு எல்லாம். அதன் மூலம் சமூக பொருளாதார தொடர்பு கிராமத்தில் அதிக வளர்ச்சி அடையும். குழுக்கள், அந்த கிராம மக்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். டெல்லியில் இருந்துட்டோ சென்னையில் இருந்து அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ண முடியாது? அந்த ஊரை முன்னேற்ற முடியாது. சரியா? அந்த மக்கள் உணர்ந்து, ஆமாடா நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஜாதி பாகுபாடு இல்லாமல் என்ன பண்ணணும்? உழைக்கணும். அது மாதிரி இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவனோட சுயநலத்துக்காக என்ன பண்ணுறான்? டே நம்ம ஜாதிக்காரனான்னு தூண்டி விட்டுறானுங்க, அடிச்சுட்டு கிடக்குறீங்க. அவன் சொகுசாக ஏசியில் உட்காந்துட்டு இருப்பான். ஆமாவா? கல் எடுத்து அடிக்கிறது, அதை பண்ணுறது, எதை பண்ணுறது. இப்போ எலெக்ஷன் வரும்பொழுது பாருங்கள், இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. அங்கே பெட்டி வாங்கிட்டு இவனுங்க உண்மையில் இத்தனை 3 வருஷம் 4 வருஷமே இன்னும் பண்ணியிருக்க மாட்டானுங்க. எலெக்ஷன் வந்தோடனே அங்கே பெட்டி கொடுத்துருவான். அதில் டே உன் மேலே கேஸ் இருக்குது, ரெய்டு விட்டுருவோன்னே உங்களை தூண்டி விட்டு அவன் சொகுசாக உட்காந்துக்குவான். நீங்கள் அடிபட்டு மீதிப்பட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கணும். இல்லை நடக்கும், வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறாங்க. ஆற்றல் மிக்க உற்பத்தியையும் இளைஞர் அந்த ஊர் மக்களை சொல்கிறாங்க. அதன் முன்னேற்றத்தில் பங்கெடுத்து கொள்பவராகவும் இருக்க வேண்டும் என்று ராவ் கருதுறாங்க. யார்? அந்த ஊர் கிராம குழுருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறாரு. AKRV ராவ் சொல்லிகிட்டு இருக்கார். முதலீடு வருமானம் பெருக்கி, மல்டிப்ளையர் பெருக்கினா மல்டிப்ளையர் என்ன அர்த்தம்? முதலீடு போகிற லாபம் வருது, திரும்ப லாபத்தை என்ன பண்ணுவேன்? திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்படியே போக போகனா அவன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த ஃபேக்ட், இந்த நூல், இதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் மனப்பாடம் பண்ண, கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு வாங்க. முன்னேற்றம் அடையாத நாடுகளில் முதலீடு வருமானம் பெருக்கி ஆகியவற்றுக்கிடையே தொடர்பு அப்படின்னு ஒரு எழுதியிருக்காரு 1952.
இவர் அவரோட சீடர் தானே, ஜேஎம் கீன்ஸோட சீடர் தானே, அவர் அப்படியே பின்பற்றார். தேசிய அளவு 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார். டெல்லி பொருளாதார பள்ளி, டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டெல்லியில் பொருளாதார வளர்ச்சி கழகம், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். இது 3 உருவாக்குனவர் யார்? AKRV ராவ். டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸு, இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் குரோத்து எல்லாமே டெல்லி தான். இது மட்டும் பெங்களூர். இன்ஸ்டியூட் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் பெங்களூரில். நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்டில் கேட்பான் டிஎன்பிசியில், யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. AKRV ராவ் வந்து ஒரு அந்த நம்ம இந்திய பொருளாதாரத்தை வடிவமைக்கிறதுல முக்கியமான ஆள். சரியா? இவர் என்ன பண்ணுவார்? கிராமப்புற முன்னேற்றம் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் 2ஆம் நிலை தொழில் அது முன்னேற்றத்தை சொல்கிறாரு. ஜேஎம் கீன்ஸோட சீடர். அவரை மாதிரி என்ன பண்ணுறாரு? பொருளாதார கருத்துக்கெல்லாம் இவர் வச்சுருக்கார். அவ்வளோதான். அடுத்தது அமர்த்தியா சென், இந்தியாவில் பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர், வங்காளத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சரி, அவர் என்ன சொல்கிறான்னு பாபு. இவரும் ஹியூமன் டெவலப் மெகபூபா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் அதை வெளியிடுறா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் UNDP வெளியிடுவாங்க. வெறும் GDP வச்சு மட்டும் என்ன பண்ண முடியாது? ஒரு நாட்டோட மக்கள் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த நாட்டோட GDP, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது ஆயுட்காலம், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பாயிண்ட் போட்டு அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான். அதேமாதிரி இவர் தான் 2009 சொல்லியிருப்பார், தமிழ்நாடுலாம் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், வட இந்திய மாநிலங்களோட போட்டி போடாதீங்க, நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரிஸோட போட்டி போட வேண்டியவங்க, ஏன்னா உங்களோட வளர்ச்சி எங்கேயோ இருக்குது, நாங்களாம் இங்கேயோ பின்னாடி அதில் பாதாளத்தில் கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார்? இவர். ஆனால் இதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை, ஏதோ டிவியில் அடிக்கடி வரதை வச்சுட்டு பேசிட்டு தர்றோம். அதனால தான் இங்கே வந்து ஒரு கட்சிகள் அழிச்சு விடுச்சு தமிழ்நாட்டை, நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம், அப்படியே கொடி நாட்டிடுவோம் அப்படின்னு கதையாக விட்டுட்டு இருப்பானுங்க. நாங்கள் வட இந்தியா பாருங்கள் அப்படி வளர வச்சுட்டேன் இப்படி வளர வச்சுட்டேன்ட்டு. ஆனால் அவன்லாம் வேலை தெரியும் நம்ம ஊருக்கு கொடியாரான். கரெக்டாக? ஆமாம். நோபல் குழு, நோபல் பரிசு, நோபல் குழு உங்கள் பரிசு கொடுக்குறாங்களே அவருக்கு. அப்போ சொல்கிறாங்க அவருடைய சமூக தெரிவு கொள்கை, வளர்ச்சி பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமைகள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து 1998 இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமூகத்துக்காக திங்க் பண்ணியிருக்கார். வறுமை மற்றும் பஞ்சம், அமர்த்தியா சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம் ஒரு கட்டுரை, இது ரிசர்ச் பேப்பர். இது ஆக்சுவலாக ரிசர்ச் பேப்பர்னால் என்ன பண்ணணும்? எவிடன்ஸோடு கொடுக்கணும். சும்மா அவர் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. மாட்டுச்சாணி கோமியம் குடித்தாக்க நோயே வராது, அந்த மாதிரிலாம் சும்மா கதையெல்லாம் விட முடியாது. ஓகேவா? பஞ்சங்கள் பற்றி ஆய்வு செஞ்சுருக்காரு. பஞ்சம்னா என்னது? இங்கிலீஷில் ட்ராட் அப்படின்னா என்னது? சத்தமா மணிகண்டன்? ஏன் உணவு பற்றாக்குறை வருது? பஞ்சம்னா ஃபெமைன், ட்ராட் கூட கிடையாது. ஒழுங்காக மழை பொழிவு இல்லை, இல்லை அதையும் மழை பொழிவு வந்து அடிச்சுட்டு போயிடும். சரியா? உணவு பற்றாக்குறை இருந்தால் தானே அது பஞ்சம். ஃபெமைன், ட்ராட் கிடையாது. அது ட்ராட்னா வறட்சி.